ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி சம், அதாவது செய்முறை வடிவியலில் நடுக்கோட்டு மையம் வரைதல் தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் பயிற்சி 4.5 தேர்டு சம் பார்க்கலாம். ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், கோணம் பி ஈக்குவல் டு 110 டிகிரி, ஏசி ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர்னு 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி அதுக்கு நடுக்கோட்டு மையம் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் டீட்டெயிலுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஃபேர் டயக்ராம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏபிங்கிற அளவுக்கு ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டருங்கிற அளவுக்கு ஒரு 9 செக்மெண்ட், அதாவது ஒரு கோட்டு துண்டு ட்ரா பண்ணிக்க போகிறோம். இது ஏ, இது பி, இது டோட்டலாக எவ்வளோ சென்டிமீட்டர்னால் 6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி ஆங்கிள் பி வந்து என்ன பண்ண போகிறோம்னா 110 டிகிரி. இது வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், அதாவது விரிகோணம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரொட்ராக்டர்னுடைய நம்ம என்ன ஸ்கேல் பார்க்கணும் அப்படின்னா அவுட்டர் ஸ்கேல் பார்க்கணும். அவுட்டர் ஸ்கேலில் 110 டிகிரிங்கிறது இங்கே இருக்குது. இதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த ரேவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 7லேருந்து 9 சென்டிமீட்டர் அளவெடுத்து, உன்னுடைய காம்பஸில் 9 சென்டிமீட்டர் அளவெடுத்து 7ல் இருந்து இங்கே நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணணும், ஒரு வில் வெட்டணும். அந்த வில் வெட்டுற இடம் தான் என்ன அப்படின்னா சி. இப்போ நம்ம ஏசி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ட்ரையாங்கிள் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இதனுடைய அளவு வந்து எவ்வளோ அப்படின்னா 110 டிகிரி, இது வந்து 9 சென்டிமீட்டர். இப்போ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு எனி 2 சைட்ஸ்க்கு நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோன்னா, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணி அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து ஏபியை ஜாயின் பண்ணக்கூடிய இடத்த ஆப்போசிட் உச்சியோட இணைக்க போகிறோம். அது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஏபிங்கிற சைடுக்கு நான் இப்போ என்ன ட்ரா பண்ணுறேன், மோர் தேன் ஹாஃப் எடுத்து, பாருங்கள் பாதி விட பாதி விட கொஞ்சம் அதிகமான அளவு எடுத்து 2 பக்கமும் 2 வில் வெட்டியிருக்கேன். இப்போ நான் இந்த 2 வில்லு வெட்டுற இடத்தையும் ஜாயின் பண்ணினேன் அப்படின்னா ஒரு கோடு கிடைக்கும். பார்த்தீங்களா? இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஏபிங்கிற பக்கத்துக்கான மைய குத்து கோடு, அதாவது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். இது வந்து மீட் பண்ணக்கூடிய இடத்த பீன்னு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பீயை ஆப்போசிட் உச்சியோடு இணைக்கணும். சரிங்களா? ஒரு முக்கோணத்தோட ஒரு உச்சியிலிருந்து அதன் எதிர்ப்பக்கத்தோட நடுப்புள்ளிக்கு வரையக்கூடிய கோட்டுக்கு பேர் தான் என்ன கோடுனா நடுக்கோடு. ஸோ நம்ம இப்போ வரைஞ்சிருக்கிற பிசிங்கிற கோடு ஏபிங்கிற பக்கத்துக்கான நடுக்கோடு. அதே மாதிரி இன்னும் ஒரு சைடு ஒன்று ஏசி கிடைக்கலாம் அல்லது பிசி கிடைக்கலாம். நம்ம வந்து இங்கே பிசிக்கு எடுத்துக்கலாம். பிசியில் மோர் தேன் ஹாஃப் எடுத்து அந்த பிசியினுடைய 2 சைட்லேயும் 2 வில் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீலை வச்சு அந்த அளவை மாற்றாமல் அப்படியே சீலை வச்சு 2 வில் வரைஞ்சிக்கலாம். இந்த 2 வில்லு வெட்டின இடத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட் என்னவாக இருக்கும்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும். இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் இங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை கியூன்னு குறிச்சிட்டு இந்த பாயிண்ட்டை ஆப்போசிட் வச்சு ஏவோட இணைக்கணும். ஏன்னா சின்ன கிடைக்கக்கூடிய இந்த லைன் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த பக்கத்துக்குரிய நடுக்கோடு. இந்த 2 நடுக்கோடுகளும் வெட்டக்கூடிய பாயிண்ட் இந்த ஜி தான் வந்து இந்த முக்கோணத்துக்குரிய நடுக்கோட்டு மையம்.